இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றேன், நல்லா படிக்கணும் சரியா? யார் நீங்க? என் பொண்ணை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, உன் பிள்ளை இங்கே படிக்க போதா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலன்னு தான் என் பொண்ணை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு வந்திருக்கேன். ஓஹோ, சரி சரி. உங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே போங்க. பணம் இல்லாதவன் படிப்பறிவு இல்லாதவன்னு கீழ்த்தரமாக பேசாதீங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே போங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. நல்லா படிச்சிருந்தேன்னா, நல்லா சம்பாரிச்சிருந்தேன்னா உன்னை அந்த ஸ்கூலில் சேர்த்துருப்பேன். இந்த காலத்தில் ஒரு கையெழுத்து கூட போட தெரியாத பாவியாயிட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா என்னன்னு தெரியல. என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு நாள் விவரம் தெரிஞ்சு கேட்ப. அப்போ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு தெரியல. ஏன்பா நீங்கள் படிக்கல? எங்கள் அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க படின்னு. நான் தான் படிக்கலை. அப்போ எனக்கு புரியல, இப்போ எனக்கு புரியுது. சரி, வா போகலாம். பக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் கேட்கலாம். போகலாமா? சரி. சார் வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் சார். ஓ, அப்படியா? குட். பாப்பா, இங்கே வாங்க. உங்கள் பேர் என்ன? அகிலா. உங்கள் வயசு என்ன? 5. 5 வயசுங்களா? அப்பா வந்து உங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சேர்த்து விட்டா நல்லா படிப்பீங்களா? நல்லா படி. வெரி குட். போய் உட்காருங்க. சார், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணு அந்த ஸ்கூலில் சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க சார். இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டா நல்லா படிக்கணும் சரியா? இங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நல்லா படிக்கணும். சார், இதுக்கு நேராக நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும். சார், எனக்கு கையெழுத்துலாம் போட தெரியாது சார். ஓ, அப்படிங்களா? சரி, பரவாயில்ல. இதுக்கு நேராக எங்கே சார்? இங்கே